பேஸ் மேக்கர்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அந்த டிவைஸ்னால நம்மளுக்கு இருதய துடிப்பு கம்மியா இருக்கும்போது அது வேலை செய்யறதுக்கு உருவாக்கப்பட்ட மிஷின் தான் இந்த பேஸ் மேக்கர். அதுக்கு 3 பார்ட் இருக்கு. அது பல்ஸ் ஜெனரேட்டர் ஒன்று சொல்லுவாங்க. அது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடியது ஒன்று. அதுக்கப்புறம் வயர்னு ஒன்று வரும். அது இருதயத்துக்குள்ள போகக்கூடியது. இதுல 2 டைப் ஆஃப் பேஸ் மேக்கர் இருக்கு. சிங்கிள் சேம்பர், டூயல் சேம்பர். சிங்கிள் சேம்பர்ங்கிறது இருதய கீழ்ப்பகுதியில் வைக்கக்கூடிய வயர். ஒரு வயர் மட்டும்தான் அதுல இருக்கும். இதுவே டூயல் சேம்பர் அப்படின்னா இருதயத்தை மேல் பகுதியில் ஒரு வயர் இருக்கும், கீழ்ப்பகுதியிலும் ஒரு வயர் இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு இருதயம் வேலை செய்யறது கம்மியாகுதோ, சடனா ஹார்ட் ரேட் 30, 20 ஆகும்போது உடனே அந்த பேஸ் மேக்கர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாம அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேஸ் மேக்கருக்கு ஒரு ரேட்டு செட் பண்ணி வைப்போம். அதாவது பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ரேட் 40 கீழே போகுது இல்ல 30 கீழே போகுது அப்படின்னா அது 60க்கு கொண்டு வரதுக்கு வைப்போம். இப்போ பேஷண்ட்டுக்கு நார்மலாவே 70 இருந்ததுன்னா பேஸ் மேக்கர் வேலை செய்யாது, அது சும்மா தான் இருக்கும். எப்பப்பெல்லாம் கம்மி ஆகுதோ அப்பப்பெல்லாம் அந்த பேஸ் மேக்கருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் பேஸ் மேக்கர் வேலை செய்யக்கூடிய மெத்தட்.